அவங்க அப்ப சாராயால காய்ச்சுறானே அதை போடுறா காற்று. 4 ஆண்டுல தமிழ்நாட்டு ஆட்சியில சுடுகாடா போச்சு. திமுக பொறுத்தவரை ஆண்டவனே அவதரிக்கிற கட்சி, அது ஒரு குடும்ப கம்பெனி. ஒரே மேடையை போடுவோம், இல்ல அவங்க அப்ப டிஆர் பாலு வரட்டும், இல்ல அப்பா ஸ்டாலின் வரட்டும். 1820 அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன. 34 குழிகள் தோண்டப்பட்டு 5820 அரிய வகை தொல்பொருட்கள் நம்முடைய தமிழர் பாரம்பரியம், பண்பாடு, நாகரிகம், வரலாறு, தொன்மை, இதையெல்லாம் பண்பாட்டை எல்லாம் விளக்கக்கூடிய வகையில 5820 அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன. தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த தல அருங்காட்சியகம் அமைப்பதற்கு 12.21 கோடி ஒதுக்கியது அப்பா ஸ்டாலின் அல்ல, விவசாய முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். இந்த வரலாறு கூட தெரியாத டிஆர்பி ராஜா இன்றைக்கு அவர் அவதூறு செய்தியை பரப்பி இருக்கிறார்கள். ஆகவே அவரெல்லாம் மக்கள் பணிக்கே லாயக்கு இல்லாதவர், மக்கள் சேவைக்கே லாயக்கு இல்லாதவர். ஆகவே ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு நாடகம் நடத்துகிற நாடக கம்பெனி. நீங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மக்கள் முதலமைச்சரை குறை சொல்வதற்கு எந்த யோகியதும் இல்லை, தகுதியும் இல்லை, திராணியும் இல்லை. ஏதேனும் இந்த நாடக கம்பெனிக்கு, இந்த கொத்தடிமைகளுக்கு, ஸ்டாலினுக்கு சந்தேகம் இருந்தால் மாணவரணியை தூண்டிவிட்டு இங்கே போராட்டம் நடத்துகிறார்கள். எதற்கு போராட்டம்? நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் 38 எம்பியை கையில வச்சிருக்கிறீங்க. யோகியதை இல்லை. நீங்க என்ன சோற திங்கிறீங்களா, என்ன திங்கிறீங்க? ஏதாவது அறிவு இருக்கா? அடிப்படை அறிவு இருக்கா உங்களுக்கு? எதுவுமே தெரியாம மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வரையறை இல்லையா, எல்லை இல்லையா? இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு இல்லையா? இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க கூட இருக்காருல்ல உதயச்சந்திரன் ஐஏஎஸ், மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாருல்ல, இப்ப நிதித்துறை செயலாளராக இருக்காருல்ல மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ், அவர்கிட்ட கேளுங்கடா. கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்கடா. எதுவுமே அடிப்படை இல்லாம, ஆதாரம் இல்லாம, ஒரு இளவும் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல. 4 ஆண்டுல தமிழ்நாட்டு ஆட்சியில சுடுகாடா போச்சு இந்த தமிழ்நாடு. இதை யார் கேட்கறது? போடுறா கார்ட்டூன். அதுல இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்தை பத்தி கார்ட்டூனை போடு. இன்னைக்கு திறந்தோறும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை, அதை போடுறா கார்ட்டூனு. இல்ல கள்ளக்குறிச்சியில 64 பேர் செத்து மடிஞ்சாங்க, விலை மதிப்பு இல்லாத மனித உயிர் பலி போச்சு, நேற்று ஓராண்டு நிறைவு இருக்கிற உங்க அப்ப சாராயால காய்ச்சுறானே, அதை போடுறா கார்ட்டூனு. அதை மக்களுக்கு தெளிவுபடுத்து. அதுக்கு யோக்கியதை இல்லை. இன்னும் கீழடியை பத்தி நீ என்னடா சொல்றது? கீழடியை பத்தி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஏன் உனக்கு ஏன் வயிறு எரியுது? அந்த வரலாறு, உண்மை வரலாறு சொன்னா உனக்கு ஏன் வயிறு எரியுது? ஆகவே இது போன்று செய்வாரே ஆனால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். எங்கள் பொதுச் செயலாளர் இடத்திலே நாங்கள் இன்றைக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைக்காக மதுரை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் இன்றைக்கு அவரிடத்திலே நாங்கள் புகார் மனு, எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் தண்டரை மனோகரன் அவருடைய தலைமையிலே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன், மாநில நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து இங்கே நாங்கள் புகார் மனு தெரிவித்து எல்லோரும் கையொப்பமிட்டிருக்கிறோம். இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? சட்டத்தை மதிக்கிறவங்க நாங்க, முறையா கொடுக்குறோம் நாங்க. அவரு எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறோம். அவர் நான் என்னன்னு ஆராய்ந்து பார்த்து என்ன நிலவரம்னு பார்க்குறோம். அந்த கார்ட்டூனையும் கொடுத்துருக்குறோம், எல்லோருடைய கையொப்பமிட்டும் கொடுத்துருக்குறோம். இதே போன்று நாங்கள் எல்லா தொண்டர்களும் கொதித்து போயிருக்கிறோம், எல்லா தொண்டர்களும் மன வேதனையில் இருக்கிறோம். இது இரு தொண்டர்களோட ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இது. உயிரின் மேலான தலைவரை மதிக்கிற தொண்டர்கள், தலைவன் என்று சொன்னால் ஆண்டவனுக்கு நிகராக மதிக்கிறது. ஏன்னா திமுக பொறுத்தளவு ஆண்டவனே அவமதிக்கிற கட்சி. ஆகவே அது ஒரு குடும்ப கம்பெனி, கார்பரேட் கம்பெனி. ஆகவே அதுகிட்ட நம்ம நியாயம் தர்மம் எதிர்பார்க்க முடியாது. அதனால சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம். இந்த கீழடியில பொய் செய்து அவங்க பரப்புறாங்க, அதுதான் நான் ஆதாரம் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு துணிவு இருந்தா, திராணி இருந்தா ஒரே மேடையை போடுவோம். டிஆர்பி ராஜா வரட்டும், இல்ல அவங்க அப்ப டிஆர் பாலு வரட்டும், இல்ல அப்பா ஸ்டாலின் வரட்டும், கீழடியை பத்தி விவாதிப்போம். நாங்க சொல்றதை செஞ்சிருக்கிறத சொல்றோம், அவங்க சொல்றது செஞ்சிருக்கோம். அடிஷனலா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. நீங்க அதெல்லாம் நாங்க தர மாட்டோம், பரீட்சையே எழுத மாட்டேன், மார்க் போடுறா அப்படின்னு சொன்னா
மத்திய அரசுடைய தொல்லியல் ஆய்வாளர், மத்திய அரசு ஆய்வாளருக்கு எதிராக என்ன வேணாலும் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், இது ஒரு அறிவியல் பூர்வமாக இனி வருகிற 1000 ஆண்டுகளுக்கு நாம் சொல்ல போகிற வரலாறு. அது அந்த ஆய்வு என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும். இனி யாரும் வரக்கூடிய காலங்களிலே அதில் குற்றம் குறைகள் கண்டுபிடிக்க கூடாது. ஆகவே நாம் கண்டுபிடித்ததை நாம் சமர்ப்பிக்கிறோம். இப்ப பரீட்சையில நம்ம சமர்ப்பிக்கிறோம். எழுதுறதுக்கு அப்புறம் மார்க் போட்டுன்னு வாத்தியாரை கட்டாயப்படுத்துறது என்ற முறையாக தான் இருக்குது. எது சரியா இருக்கு, எது சரியா இல்லைன்றத நம்ம விவரம் நம்ம சொல்றோம். தமிழ்நாடுடைய வரலாறு அதுதான் நாங்க எங்களுடைய இதுல புரட்சி தமிழ் எடப்பாடி அவருடைய ஆணை பெற்று நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்பயும் சொல்றேன், அழுத்தமா சொல்றேன், ஆணித்தனமா சொல்றேன், உறுதியா சொல்றேன். கீழடி அகழாய்வு நிராகரிக்கப்பட்டால் அதனை உண்மையாக எதிர்க்கும் முதல் குரல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய குரலாகத்தான் இருக்குமே தவிர, உங்களை போன்று இங்கே நீங்கள் மாவீரன் வேஷம் போடுவதும் அங்கே சமாதான கொடியோடு சாட்சாங்கமாக வணங்குகிற இரட்டை வேடம் போடுகிற கட்சி அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே நிலைப்பாடு தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதிமுகவோட கூட்டணி போகலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா பாஜக கூட இருக்கு அப்படின்னு மறைமுகமான நாங்க தான் சொல்லல. திமுக அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையில புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்கிறோம். அதுல எந்த விதமான விவாதமே இல்லை. அதுல விவாதமே இல்லை, எந்த விவாதமும் கிடையாது. புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி ஒவ்வொரு தொண்டனும் ஏன்னா ஒரே இலக்கு, திமுக அகற்றப்பட வேண்டும். புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையில அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆட்சி இன்னைக்கு அமையணுன்றது மக்கள் தீர்ப்பளிக்க காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அதில் புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், எல்லாம் புரிந்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பவர்கள் எல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையிலே அணிவகுத்து வருகிறார்கள். இனி போக போக நீங்கள் விரும்புகிற அந்த நிகழ்வு எல்லாம் தெரியும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.